18ஆம் படி கருப்பனோட மறைக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? கருப்பசாமி கேரளால தான் இருந்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. கேரளால இருக்க ஒரு பெரிய அரசர் நம்ம அழகர் கோவிலுக்கு வந்து அழகர தரிசிக்கிறாரு. அழகருடைய அழகுல மயங்கின அவரு, அதே போல உருவத்த உருவேற்றி தன்னோட தேசத்துக்கும் கொண்டு வர நினைச்சாரு. அதுக்காக மந்திர தாந்திரங்கள்ல சிறந்த 18 பேரையும் அனுப்பி வச்சாரு. 18 பேருக்கு காவலா மலையாள தேசத்தோட காவக்காரனான கருப்பனும் வெள்ள குதிரை ஏறி முன்னாடி போனாரு. அழகரோட அழகுல கருப்பன் தன்னையே மறந்தாரு. அழகரோட அழகான விலைமதிப்பு மிக்க ஆபரணங்கள பார்த்து அந்த 18 பேரும் உடன் வந்த காவல் தெய்வத்தையே மறந்து ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு கருவறை பக்கத்துல போனாங்க. அவங்களோட கெட்ட எண்ணத்தை கவனிச்ச பக்தர் ஒருத்தர் மக்களிடம் சொல்லிட்டாரு. மக்கள் அனைவரும் திரண்டு வந்து 18 பேரையும் அடிச்சே கொன்னுட்டாங்க. களிமண்ல படிக்கட்டு செஞ்சு படிக்கு ஒருத்தர்னு புதைச்சிட்டாங்க. அழகுல மயங்கின கருப்பனுக்கு முன்னாடி அழகர் தோன்றி என்னையும் இம்மலையையும் காவல் புரிந்து வருவாய் என அருள் புரிந்தார். அதனால தான் கருப்பனுக்கு ஏராளமான கோவில்களும் சாம பூசைகளும் மதுரையில் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு.